வந்து என்கொயரி பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அது அப்புறம் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அண்ட் நார்மல் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னால் அந்த பப்பல்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் சேஃபாக பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸ்பெஷல் நார்மல்லாம் வெறும் வந்து பார்த்தா அட்டை பாக்ஸ் மட்டும் வச்சு பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பண்ணியாச்சு. பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிடுவாங்க. உங்கள்கிட்ட பெட்ரோல் வந்து ஒரு கேனுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே கேன்லேருந்து திரும்ப வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு நல்லா இருக்கும். வந்து இங்கே கொடுத்தாச்சு. ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லப் பண்ணிவிட்டு இங்கே சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பிள் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணணும். அதில் எவ்வளோ சிசி வண்டி யார் பேர்னு வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரிஜினல் வச்சுக்கிங்க. இந்தமாரி அந்த யார் பேர்லேருந்து இருக்கோ ஆர்சி புக்கோ அவங்க சைட்லேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வந்து வாங்கிக்கிங்க. இந்தமாரி வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் இல்லை என்னோடய ஃபேமிலி தான் அவங்க தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் அக்னாலஜ்மெண்ட் கூட நான் வச்சுக்கிட்டேன். ஒரிஜினல் கூட கேட்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் பேரில் அனுப்ப போறியோ அவங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க, அந்த அட்ரஸ் கேட்டாங்க, எவ்வளோ சிசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ அது எவ்வளோ இருக்கும் அதை கேட்டாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக 2 lakh போட்டிருந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5500 வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி 20,000 30,000 வந்துன்னா 3,000க்குள்ளேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதை நான் அப்படி பண்ணிட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வண்டி இந்த அளவு நல்லா இருக்குது பார்த்துட்டுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கொயரி பண்ணுங்கள். சரி இந்தமாரி இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ண போங்க. கிளியராக கேட்டுட்டு போய் பேக்கிங் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மைசூருக்கு வண்டி அனுப்பணும். அவர் ஏன்னா யஷ்வந்த்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் பண்ணிட்டார். அப்புறமேட்டு எடுத்துகிட்டு வரப்போ சொல்கிறாங்க இல்லை இங்கேருந்து பேக் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் போகணும், மெஜஸ்டிக்லேருந்து தான் நீங்கள் மைசூருக்கு பேக் அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட கேளுங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா பார்சல் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் டைம் இருக்கும். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 22. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் சார்ஜ் ஏதாவது கொடுங்கன்னு சொன்னால் அப்புறம் 250 கேட்டேன். 200 ராண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அதை கொடுத்தேன். இப்போ முடிஞ்சது. இப்படியே இங்கே பாருங்கள் வண்டியெல்லாம் எவ்வளோ பேக்கிங் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஆயிடுச்சு. இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே தான் பேக்கிங் பண்ணாங்க நமக்கு. இப்போ சொல்லுங்கண்ணா. ஹாய் சார். பார்சல் ஆஃபீஸு. உங்களுக்கு எதனா போனோம் லொக்கேஷன் போனோம்னாக்கா சண்டிகாடு, டெல்லி, கல்கத்தா, ஹைதராபாத் எந்த ஊருக்கு போனோம்னா இங்கே வாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்க. பேக் பண்ணி பெட்ரோல் எம்டி பண்ணி பேக் பண்ணி ரயில்வேல புக் பண்ணி ரயில்வே ரசீப்ட் தருவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க. சரிங்களா? வாங்க கண்டிப்பாக. ஆனால் இப்போ வண்டி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி புக் ஜெராக்ஸ், ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் வேணும். ஆர்சி புக், ஐடி கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பெட்ரோல் ஃபுல் ட்ரை பண்ணுறீங்க. பெட்ரோல் எம்டி பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவோம். புக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன் மாரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அதில் பண்ணி நீங்கள் பெட்ரோல் எடுத்துகிட்டு போகலாம். பெட்ரோல் ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. அங்கே 443 அப்புறம் 519 2 வாட்டி ஸ்பெஷல் பேக்கிங்க்கு நார்மல் பேக்கிங். ஓகே. 590 வந்து ஸ்பெஷல் பேக்கிங். ஓகே. நார்மல் பேக்கிங் வந்து 443. ரெண்டு என்ன டிஃப்ரெண்ட்? ஒன்று பப்பல் வரும், ஒன்று நார்மல் பேக்கிங். பார்க்குறோம் தான் சேஃபாக போகும். எந்த பிரச்சனை இல்லை. ஓகே. அவங்களே கூட வந்து செக் பண்ணிக்கலாம். எப்படி சார்? கண்டிப்பா நீங்க வரலாம், பக்கத்துல வந்து நிக்கலாம். நீங்களே கண்ணுல பேக்கிங் பண்றோம். ஓகே ஓகே சரி. உங்களுக்கு எது சேஃப்டியா இருக்கோ அது பேக்கிங் பண்ணலாம். சரி. இது ஸ்பெஷல் பேக்கிங். ஓகே ஓகே. உங்களுக்கு நார்மல் பேக்கிங் வேற மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே. நானும் வந்து பார்த்தா வண்டியை பேக்கிங் பண்ணால் அவர் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸ்பெஷல் தான் பண்ண சொன்னேன். அவங்க வந்து பார்த்தா பப்பிள்ஸ்லாம் வச்சு நல்லா அந்த அட்டம் பாக்ஸ்லாம் வச்சு இவரு தான் பண்ணார். ஸோ நல்லா மஸ்தாக பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அவங்க போகும்போது சும்மா ஒரு சின்ன ஹாய் ஹலோ ஸ்மைலோட போங்க. நல்லாயிருக்கும். அவர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனலாக நல்லா டீட்டெயிலாக நல்லா சொல்லிட்டு. ஓகே.